கொடுத்துட்டே இருக்கேன். நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் 3 டேஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். மறக்காம படம் பார்த்துருக்கோம். உரைநடை அப்புறம் நெடுவினா பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிகிட்ருக்கோம். செயல், நயம் பாராட்டல், அப்புறம் அணி, துறை, தமிழாக்கம், அப்புறம் உரைநடையில் உள்ள இது, அப்புறம் பகுதி 3 சிறுவினா, குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கோம். மொழித்திறன் பயிற்சி எல்லாமே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Hi my dear 12th standard students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 12th student public exam 2026 important questions last 3 days. ஓகேவா, உங்களுக்கு 2 எக்ஸாமு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிடலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ அப்படின்றது ரீச் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் உள்ள இன்ஸ்டா, வாட்ஸ்அப் சேனல், நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் போட்டுகிட்டே இருப்போம். சரியா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்தவரை நீங்கள் எல்லா 1லேருந்து 14 கொஸ்டின் நம்பர்லாம் 1 மார்க் ஃபுல்லாகவே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் இந்த வருஷத்துக்கான நியூஸ் சிலபஸ் உங்களுக்கு நான் ஆன்லைன் குவிஸ் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு அப்டேட் பண்ணோன்னே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு இன்சைட் 1 மார்க் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணியிருக்கேன் இன்சைட் கொஸ்டின், பட் இந்த வருஷம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் செப்பரேட்டாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ரெடியூஸ் பண்ண கொஸ்டின்ஸை மட்டும் விட்டுட்டு, அந்த லெசன்ஸை விட்டுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. பகுதி 2ல் குருவினாக்கள் என்னென்னலாம் முக்கியமானது அப்படின்றத பார்த்துடலாம். செயல், ஓகேவா, செயலில் 3x2 6 மார்க் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்கிறார். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒமிட் பண்ணாமல் எல்லாமே படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவாக்கப்படுத்துகிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது. வசனம் கவிதை வேறுபாடு தருக. கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. தரு மமிகு, அப்புறம் சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலம் மூங்கு கந்தவலை தொடர்புக்கு பதிவுரை எழுதுக அந்த கொஸ்டின். என் வகை மெய்ப்பாடுகள் யாவை. ஒருமுக எழிலி பொறுமுக எழிலி குறிப்பு எழுதுக. செவியறிவு ரூவு துறையை விளக்குக. இறைமகனின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினார் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உரைநடை வினாயன் 19 to 21 வரைக்கும். அது பார்த்தீங்கன்னா 2x2 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸு. ஓகேவா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்துக்கள் குறிப்பிடுக. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. அக்காலத்து கல்வி முறையில் மன்ன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை. அப்புறம் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. பருவத்தை பயிர் செய், நேர மேலாண்மை பொறித்து எழுதுக. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி பொறுத்தவரை உங்களுக்கு 22லேருந்து 30 வரைக்கும் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. 7x2 14 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு படிக்க வேண்டிய புத்தகங்கள், பாட புத்தகங்களில் பேஜ் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 20, 44, 67, 70, 72, 100, 102, 104, 127, 154, 108, 105. ஓகேவா, முடிந்தால் தரலாம் வேறுபாடு விளக்குக. அப்புறம் திருவளர் செல்வன் சரியான தொடர் எது, காரணம் தருக. ஒரு விகற்பம் பல விகற்பம் விளக்குக அந்த கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 3 சிறுவினாக்கள் பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிடலாம். செயல் வினாயன் 31லேருந்து 34 வரைக்கும் 2x4 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா, 4 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம மூவ் பண்ணிடலாம். ஏங்கொழிநீர் ஞானத்து இருளுக்கற்றும் இடச்சுட்டி பொருள் விளக்குக. அப்புறம் சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதனை குரல் நெறி நின்று விளக்குக. அப்புறம் எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. யானை பூக்க புலம் போலத்தானும் உண்ணான் உலகமும் கெடுமே, உவமையையும் பொருளையும் பொருந்தி விளக்குக. குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவாரான நிகழ்வினை சுட்டி காட்டுக. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக அந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிலத்தமிழுக்கு செய்திகள் தருக. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உரைநடையில் வினாயன் 35லேருந்து 38 வரைக்கும் 2x4 8 மார்க். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக.
பண்டைய விரித்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. மணலில் எழுதிய முதல் தற்கால முறை கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. திரைப்பட காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. அப்புறம் வேளாண் மேலாண்மை குறித்து நிவீர் பரிந்துரை பவனற்றை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இலக்கணம் மற்றும் பிற வினாக்கள் 39லேருந்து 42 வரைக்கும் 43 வரைக்கும் 3x4 பார்த்துட்டிங்கன்னா 12 மார்க்ஸு. அதில் அணி இலக்கணம் என்னென்னது அப்படின்றத பார்த்துருவோம். பொருள் வேற்றுமை அணி, ஏக தேச உருவக அணி, உவமை அணி, சொல் பொருள் பின்வரும் நிலை அணி, நிரல் நிறை அணி. நெக்ஸ்ட் திணை துறையை பொறுத்தவரை பாடான் திணை, பரிசில் துறை அந்த பார்ட்டு. அப்புறம் பழமொழி வாழ்க்கை நிகழ் அமைத்து எழுதுகள் பக்கையன் 103 ஃபுல் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழாக்கமில் இயல் 1லேருந்து 8 வரைக்குமே எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட்டு செய்யுள் நயம் பாராட்டல பகுதி 4 நெடுவினா 44, 45, 46 6 மார்க் கொஸ்டின் 3x6 18. செய்யுளில் பார்த்துட்டிங்கன்னா தமிழின் சீரிழமை திறம் உயர்ந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. HA கிறிஸ்துவ கம்பரே என்பதை இன்னும் பாடப்பகுதி வழி நிறுவுக. செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. அறிவுடையாமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழிநின்று நிறுவுக. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உரைநடையில் வினாயன் 45வது கொஸ்டின்ஸு. ஸோ அதில் நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்றும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனாருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அப்புறம் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்று கூற்றினை சான்றுடன் கட்டுரையாக்குக. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துணைப்பாடமில் வினாயன் 46 அதை அப்படி பார்த்துடலாம். மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. அப்புறம் பாரதியாரின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஓகேப்பா, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின்ஸும் ஒமிட் பண்ணாதீங்க. நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நல்லா எழுதினா மட்டும்தான் அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட தமிழ். அதனால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 10 மார்க்ஸ் இன்டர்னல் கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது 90க்கு அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க்ஸ் 80 எப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு டோட்டல்ஸ் இன்க்ரீஸ் உங்களுக்கு ஆகும் லாங்குவேஜ் பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷில். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே இந்த நெடுவினால ஃபுல் மார்க்ஸ் எப்படி வாங்குறது, மொழித்திறன் பயிற்சியில் ஃபுல் மார்க்ஸ் எப்படி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ சேனலில் ஹைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க் கொடுங்க, அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.